ஸ்ரீ சாமுண்டீஸ்வரியை நமக. பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேனே. கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தாயினும் கனிந்த உள்ளம், தளர்விலா தீர வீரம், தீயினை போன்ற தூய்மை, தென்றலை போன்ற தன்மை, மாயையும் அஞ்சும் ஞானம், மன்மதன் போன்ற மேனி, ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க. சுவாமி விவேகானந்தரின் பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். நடைபெற்று கொண்டிருக்கின்ற அருள்மிகு அன்னை முத்தாரம்மன் திருக்கோவிலினுடைய மகா கும்பாபிஷேக விழா மற்றும் கொடை விழாவில் இந்த நிகழ்ச்சியிலே ஆதிராவுக்கு பேசுவதற்கென்று ஒரு அரிய வாய்ப்பினை உருவாக்கி தந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் தேசியமும் தெய்வீகமும். தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பராசக்தியை பார்த்து பாரதியார் கேட்டிருப்பார். ஏதோ பிறந்து விட்டோம், அதற்காக வாழ வேண்டுமே என்பதா வாழ்க்கை? இல்லை. எல்லா மனிதர்களை போன்று ஏதோ பிறந்து விட்டோம் என்பதற்காக மரணிப்பது வரை வாழ்க்கையை அடித்து கொண்டு செல்லக்கூடிய மானிடன் அல்ல நான் என்கிறார் பாரதியார். மானிடனாக பிறந்து விட்டால் வயதாகி நரைமுடிகள் எல்லாம் வந்து மாண்டு போகும் சாதாரண மானிடன் அல்ல நான். நான் சில வரங்களை கேட்கிறேன், அதையெல்லாம் எனக்கு நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்று பராசக்தியை பார்த்து பாரதியார் கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பாரதியார் கடவுளிடம் உரிமையை எடுத்திருக்கிறார். அந்த உரிமையை, அந்த பக்தியை, இறைவனிடம் கேட்கக்கூடிய அந்த உரிமை குரலினை நாமும் அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே தெய்வீக உணர்வு நம்முடைய ஆழ் மனதிலிருந்து வளர வேண்டும். பாரதியாருக்கு அடிப்படையாகவே மனதில் இருந்தது தெய்வீக உணர்வு. அதன் வளர்ச்சியாகத்தான் தேசியத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வு வளர்ந்தது. அதே போல இந்த பாரதத்தை ஒரு உயர் நிலையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற தெய்வீக உணர்வு நம்முள்ளே வளர வேண்டும் என்று சொன்னால், அந்த தேசிய உணர்வினை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அடி மனதிலிருந்தே இறைவனை பார்த்து சிந்திக்கக்கூடிய தெய்வீக உணர்வு வளர வேண்டும். பலரும் இன்றைக்கு சொல்கிறார்கள், ஆன்மீகமெல்லாம் 60 வயதில் போதும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடுகிறார்கள். ஆன்மீகத்தை 60 வயதில் நாம் தெரிந்து கொள்வதால் ஏதோ 1-2 வருடங்களால் இறைவனுடைய முக்தியை நாம் அடைந்துவிட முடியும் என்பதல்ல வாழ்க்கை. அரைமட்ட வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை பற்றி பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இளம் பிராயத்திலிருந்தே பெற்றோர்கள் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கிற போதுதான் பிள்ளைகள் வளர்கின்ற போது அதை ஆழ் மனதிலே பதித்து கொண்டு ஒவ்வொரு படி வளர்கிற போதும் தேசிய உணர்வினை மனதிலே வளர்த்து கொள்கிறார்கள். இந்து சமயத்திலே தெய்வ உணர்வை நாம் வளர்த்து கொள்வதற்காக பல நூல்களும் இருக்கிறது. மற்ற சமயங்களில் கூட ஒரு சமயத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நூல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்து சமயத்திலே இதிகாசம் என்று எடுத்துக்கொண்டால் கூட மகாபாரதம், ராமாயணம் என்று 2 நூல்கள் இருக்கிறது. அதை தாண்டி
புராணங்கள், ஆகமங்கள், சாஸ்திரங்கள் என்று இந்த சமயத்திலே ஒருவன் தெய்வீக உணர்வினை வளர்த்து கொள்வதற்காக பல நூல்களும் அடிப்படையாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. குறைந்தபட்சம் அதை வாசிக்கவாது செய்ய வேண்டும். அதுவும் முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் முடிந்தவரை அந்த கதைகளை ஒரு முறையாவது கேட்டாவது கொள்ள வேண்டும். பல பெரியவர்களும் சொல்வார்கள், இதிகாச கதைகளை, புராண கதைகளை, சாஸ்திரங்களை எங்களுக்கு கேட்டு கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்ன செய்வது? ஒரு முறை கேட்ட பிறகு அந்த கதை எங்கள் மனதிலிருந்து முழுவதுமாக மறைந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லித் தருகிறது, ஒன்றை ஒரு முறையாவது நீ கேட்கின்ற போது அது உன் மனதில் தங்கவில்லை என்று கவலைப்படாதே, அதனால் உன்னுடைய மனம் சுத்தமடைந்து விடுகிறது என்பதால் நீ பெருமை கொள் என்று சொல்கிறது. உதாரணமாக சொன்னால், ஒரு பாட்டி வேலைக்கு தாமதமாக வந்து விடுகிறாள். அந்த முதலாளி பாட்டியை பார்த்து கேட்கிறான், ஏன் இன்றைக்கு வேலைக்கு தாமதமாக வந்தாய் என்று. பாட்டி சொன்னாள், நேற்று ராமாயணம் கதை கேட்க சென்றிருந்தேன், கதை முடிய தாமதமாகிவிட்டது, நான் வீட்டிற்கு வரவும் தாமதமாகிவிட்டது, அதனால் தான் இங்கே வேலைக்கு வருவதற்கும் தாமதமாகிவிட்டது என்று சொன்னாள். அவன் சரி என்று சொல்லி அந்த பாட்டியை விட்டு விடுகிறான். அதே போல மறுநாளும் அந்த பாட்டி வேலைக்கு தாமதமாக வருகிறாள். தாமதமாக வந்தது மட்டுமல்ல, உறங்கி கொண்டிருந்தாள். இவனுக்கு மேலும் கோபம் வந்து விட்டது. பாட்டியை கோபத்தோடு அழைத்தான். இன்றைக்கு தாமதமாக வந்தது மட்டுமில்லாமல் உறங்கி கொண்டிருக்கிறாயே, என்ன ஆயிற்று என்று கேட்டான். பாட்டி சொன்னாள், ஒரு நாள் முன்பாக நான் கேட்க சென்றிருந்த ராமாயண கதையினுடைய தொடர்ச்சியை நேற்று இரவு நான் கேட்க சென்றிருந்தேன். கதை முடிவதற்கு தாமதமாகிவிட்டது, நான் வீட்டிற்கு வரவும் தாமதமாகிவிட்டது, அதனால் தான் வேலைக்கும் தாமதம் என்று சொன்னாள். அவன் பாட்டியை பார்த்து கேட்டான், சரி, நீ கதையெல்லாம் கேட்டிருக்கிறாய், அப்படி என்றால் 2 நாட்களாக நீ கேட்டு ரசித்த அந்த கதையை எனக்கு சொல்லிக் கொடு என்று கேட்டான். பாட்டி சொன்னாள், கதையை கேட்க மட்டும்தான் தெரியும், சொல்லித்தர தெரியாது என்று. அவன் உடனே கேட்டான், 2 நாட்களாக கதையை கேட்டிருக்கிறாய், சொல்லித்தர தெரியவில்லையே, பின்பு அந்த கதையை கேட்டு உனக்கு என்ன பயன் என்று கேட்டான். பாட்டி சிரித்து கொண்டே சொன்னாள், நிச்சயமாக உனக்கு நான் விடையை சொல்கிறேன், அதற்கு முன்பாக நான் சொல்வதை நீ செய் என்று சொன்னாள். அவன் என்ன என்று கேட்டான். பாட்டி சொன்னாள், பக்கத்திலே ஒரு ஆறு ஓடுகிறது, என் காலுக்கு பக்கத்திலே ஒரு சாணம் அள்ளக்கூடிய குட்டை இருக்கிறதே, இந்த மூங்கில் குட்டையை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றிலே நீர் இறைத்து வா என்று சொன்னாள். அவன் இவ்வளவுதானே விஷயம் என்று சொல்லி அந்த சாணம் அள்ளக்கூடிய மூங்கில் குட்டையை கையிலே எடுத்துக்கொண்டு ஆற்றிற்கு விரைந்து சென்றான். ஒரு முறை நீரை எடுத்து பார்த்தான், 2 முறை எடுக்கிறான், 10, 15 முறை எடுத்து விட்டான். அந்த மூங்கில் குட்டையில் நீர் தங்கவே இல்லை. கோபத்திலே அந்த குட்டையை எடுத்து பாட்டியின் காலில் வீசுகிறான். என்ன வேண்டுமென்றாலும் சொல், செய்கிறேன், ஆனால் இந்த குட்டையிலே என்னால் நீர் இறைக்க முடியவில்லை என்று சொன்னான். அப்போதுதான் பாட்டி சொன்னாள், மூங்கில் குட்டையிலே நீர் தங்காது என்பது எனக்கும் தெரியும், ஆனால் நீ ஒன்றை கவனித்தாயா? இந்த குட்டையை நீ எடுத்து செல்கின்ற போது இந்த குட்டை முழுவதும் சாணமாகவும் அசுத்தமாகவும் இருந்தது. ஆனால் ஆற்றிலே நீரை இறைக்க நீ முற்படுகின்ற போது நீர் தங்கவில்லை, ஆனால் குட்டை தூய்மையாகிவிட்டது. இதே போலத்தான் நானும் ஒரு மூங்கில் குட்டையை போன்றவள்தான். ராமாயணம் கதையை கேட்கிறேன், அந்த கதையினுடைய மனதில் தங்கவில்லை, ஆனால் எந்த அளவிற்கு அந்த கதையை நான் பலமுறை கேட்கிறேனோ அந்த அளவு என் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை அசுத்தங்களும் நீங்கி போகிறது என்று சொன்னார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தெய்வீக நிலை.
முடியவில்லை என்று சொன்னாலும், மனதில் தங்கவில்லை என்று சொன்னாலும், எந்த அளவிற்கு நம்முடைய இதிகாச கதைகளை, புராண கதைகளை திரும்ப திரும்ப நாம் கேட்கிறோமோ, அதை தெரிந்து கொள்கிறோமோ, அதை குறித்து மனதிலே சிந்திக்கின்றோமோ, அப்போதெல்லாம் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அத்தனை அசுத்தங்களுமே நீங்கி போகிறது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2 தினங்களுக்கு முன்பாக குடமுழுக்கு விழா இந்த ஆலயத்திலே நடந்திருக்கிறது. அதுவரைக்கும் இருந்த இந்த ஊரில் உள்ள மக்களுடைய மனநிலை வேறு. ஆனால் குடமுழுக்கு விழா நடைபெற்ற பிறகு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இதிகாசம், ராமாயணம் போன்ற அத்தனை கதைகளை கேட்டதற்கு சமமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளும் நீங்கி இருக்கும். சாதாரணமான விஷயம் இல்லை. நான் இந்த ஆலயத்தை பற்றி கேட்கிற போது கூறியிருந்தார்கள், நானே ஒரு முறை வியந்து பார்த்தேன். ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்ட ஒரு ஆலயத்தினுடைய புதிதான கதை இது. இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக ஊர் மக்களே இந்த ஆலய களத்திற்குள் இறங்கி இந்த ஆலயத்திற்காக பணி செய்ததாக கூறியிருந்தார்கள். உண்மையாகவே இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒன்றை நான் மிக சிறந்த முறையிலே இந்த ஆலயத்திற்கு வந்த பிறகு தெரிந்து கொண்டேன். என்னவென்றால், இந்த ஆலயத்தில் பேசுவதற்கான சரியான தலைப்பைத்தான் நான் தீர்மானித்திருக்கிறேன் என்பதை. ஏனென்றால் இங்கே தெய்வீகம் நிறைந்திருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகளில் தேசியமே தெரியும் அளவிற்கு இந்த ஆலயம் வரும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் சொல்வார்கள், ஒரு ஆலயத்திலே குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கே பல கோடி புண்ணியங்களை அந்த ஆலயம் சேமித்து வைக்கிறது என்று. அதே முன்னோர்கள் சொல்வார்கள், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று. இங்கே தான் ஒன்றை கவனிக்க வேண்டும். குடமுழுக்கு விழா நடைபெறுகிற போது எல்லோரும் கோபுரத்தையும் தரிசித்திருப்பீர்கள். அதே நேரத்திலே இங்கே குடமுழுக்கு விழாவும் நடந்திருக்கிறது என்று சொன்னால் 1 2 கோடி புண்ணியங்கள் அல்ல, பல கோடி புண்ணியங்கள் இந்த களத்திலே தங்கி கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட புண்ணியம் நிறைந்த இந்த ஸ்தலத்திலே ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து வந்த இந்த ஆதிராவுக்கு 1 மணி நேரம் பேசி அந்த புண்ணியத்தில் பாதி பங்கையாவது எடுத்துக்கொள்வதற்கு இந்த அம்மன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாள் என்பதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குடமுழுக்கு விழாவிலே நாம் 2 விஷயங்களை கவனிக்கலாம். பூஜை செய்கின்ற போது அந்த பூஜையில் 2 பொருட்களை மிக முக்கியமாக வைத்திருப்பார்கள். ஒன்று நெருப்பு, இன்னொன்று நீர். ஏன் இந்த குடமுழுக்கு விழாவினை நடத்துகின்ற போது இந்த 2 பொருட்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? எல்லா பொருட்களும் இருக்கிறது, பஞ்சபூதங்கள் இருக்கிறது, இவை எல்லாமும் சேர்ந்து தான் நமக்கு அருளினை கொடுக்கிறது. ஆனால் அந்த பஞ்சபூதத்திலே நீருக்கும் நெருப்புக்கும் மட்டுமே இந்த குடமுழுக்கு விழாவிலே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீரானது ஒரு அசுத்தமான விஷயத்திலிருந்து அதனை அழித்து விடுகிறது. ஒரு இடத்தில் அழுக்கு படிந்திருக்கிறதா, நீர் அந்த அழுக்கை துடைத்து விடுகிறது. அதே நேரத்தில் நெருப்பு எந்த தீமையான சக்தியை தனக்குள் எடுத்துக்கொண்டாலும் அவை அத்தனையையும் பஸ்பமாகிவிட்டு தான் தன்னுடைய உண்மையான ஒளியினை உலகத்திற்கு கொடுக்கிறது. இதிலிருந்து என்ன சொல்ல முடிகிறது என்று சொன்னால், ஒரு குடமுழுக்கு விழா ஒரு ஊரிலே நடைபெறுகின்ற போது ஊர் மக்கள் அனைவருடைய மனதிலே ஒருவேளை அசுத்தம் தங்கி இருந்தால் அவை அத்தனையும் நீங்கி போகிறது. அதே நேரத்தில் இந்த ஊர் மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீங்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அவை அந்த நெருப்பின் சூழ்ச்சியால் அவை அத்தனையையும் பொசுங்கி விடுகிறது. அதற்காக தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஆலயத்திலே சரியாக குடமுழுக்கு விழாவினை நடத்தி விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு கோபுரம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த கோபுரத்தை லிங்கத்தினுடைய வடிவம் என்று சொல்வார்கள்.
ஒரு கோபுரம் லிங்கத்தினுடைய வடிவத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே குடமுழுக்கு விழா நடைபெறுகின்ற போது அந்த தண்ணீர் கோபுரத்தில் பட்டு நம் மீது விழுகிறது. அதை மிகைப்படுத்தி யோசித்து பாருங்கள். நேரடியாக லிங்கத்தின் மீதே அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த புண்ணிய தீர்த்தம் நம்முடைய தலையிலே விழுகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த ஊரிலே குடமுழுக்கு விழாவை ரசித்த மக்கள் புண்ணியங்களை சேர்த்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நான் இங்கே அமர்ந்திருக்கின்ற போது என்னை மேடைக்கு அழைக்கின்ற போது கூட நான் கவனித்திருந்தேன், பண்பாட்டோடு அழைத்திருந்தார்கள். அழைக்கின்ற போதும் சகோதரி என்று சொல்லியிருந்தார்கள். இங்கே மேடையில் வந்த பிறகும் கூட தலைமையுரை பேசுகின்ற போதும் அன்போடு பாப்பா இங்கே ஆதிரா பேசுகிறாள் என்று மனதிலிருந்து அந்த பண்பாட்டு அன்பினை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இதுதான் பண்பாடு. ஏதோ தெய்வீகம் என்பது எடுத்தவுடன் வளரக்கூடிய விஷயம் அல்ல. நினைத்தவுடன் ஒருவனுடைய ஆழ் மனதில் பதிந்து விடக்கூடிய செயல் அல்ல. தெய்வீகம் என்று சொல்வது அடிப்படையிலிருந்து வளர்வது. கலாச்சாரத்தை, பண்பாட்டை, உறவு முறைகளை என்று அத்தனையையும் ஒருவன் தெரிந்து கொள்கிற போதுதான் அவனுடைய மனதிலே, ஆழ் மனதிலே தெய்வீக உணர்வு வளர்கிறது. இந்த ஊரிலே பண்பாடு நிறைந்திருக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் பண்பாடும் சரி, கலாச்சாரமும் சரி, உறவு முறைகளும் சரி, அத்தனையுமே இந்த ஊரில் எனக்கு தெரிந்த வரைக்கும் சரியாக இருக்கிறது. இவற்றிய உணர்வு வளர்கின்ற போதுதான் நிச்சயமாக இந்த இந்தியாவிற்கே தெரியக்கூடிய நிலையில் இந்த ஆலயத்தை நாம் கொண்டு வர முடியும். என்னை கேட்டால் இன்றைக்கு பண்பாடும் கலாச்சாரமும் இரண்டும் சேர்ந்து பாரதத்தை உலகம் தெரியக்கூடிய அளவிற்கு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் என்று சொன்னால் நான் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை சொல்லுவேன். ஏன் தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை அமெரிக்காவிற்கு அழைத்திருந்தார்கள். அங்கே வெள்ளை மாளிகையில் மாபெரும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விருந்தினை எல்லாம் தயார் செய்துவிட்டு அங்கிருந்தவர்கள் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை உணவை உண்பதற்காக அழைத்த போது அங்கே பிரதமர் அவர்கள் என்ன கூறினார் தெரியுமா? ஆஜ் விஜயதசமி இஸ்லியே மே விர்த் மே ஹூம் इसलिए मैं कुछ भी नहीं खा सकता, मेरे को थोड़ा सा पानी दे दीजिए என்று சொன்னார். என்ன தெரியுமா? இன்று விஜயதசமி, நான் விரதம் இருக்கிறேன், எனக்கு தண்ணீர் மட்டும் தாருங்கள் என்று வெளிநாட்டில் கூட நம் நாட்டினுடைய, நம் தேசியத்தினுடைய தெய்வீக உணர்வை பறைசாற்றிய ஒரு தலைவன் என்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். உண்மையாகவே தேசிய நிலை நம்முடைய மனதிலே வளர முடியும். ஏதோ தேசிய உணர்வு என்பது மிகப்பெரிய தலைவர்களுக்கு மட்டும்தான் வரும், மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தேசிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற தேசிய உணர்வு வரும் என்பது அல்ல. இனிமேல் தான் தேசிய உணர்வை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதும் அல்ல. மானிடர்களாக பிறக்கின்ற போதே நமக்கென்று ஒரு தேசத்தை இறைவன் குறிப்பிட்டு நம்மை பிறக்க வைக்கின்ற போதே நம்முடைய ஆழ் மனதிலே தேசியமும் தெய்வீகமும் உணர்வு வளரத்தான் செய்கிறது. அதை எப்போது நாம் வெளிக்கொண்டு வருகிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்வின் வெற்றி இருக்கிறது. புரியும்படி சொன்னால், ஒரு நபர் தினசரி காலையில் வேலைக்கு செல்வதை போல சென்று கொண்டிருக்கிறார். அவர் செல்லக்கூடிய தெரு முனையிலே ஒரு சிற்பி பாறையை செதுக்க துவங்குகிறார். இந்த நபர் இதை பார்த்து கொண்டே தன்னுடைய வேலைக்கு செல்கிறார். வேலையெல்லாம் முடித்து மாலை நேரத்தில் திரும்ப வருகின்ற போது அதே தெருமுனையில் அந்த சிற்பி அந்த பாறையிலிருந்து அழகான ஒரு சிற்பத்தை செதுக்கி வைத்திருக்கிறார். இவருக்கு ஒரே மகிழ்ச்சி, இத்தனை அழகான ஒரு சிற்பத்தை ஒரு சிற்பி செதுக்கியிருக்கிறாரே என்று சொல்லி ஓடி போய் அந்த சிற்பியின் கையை பிடித்து குலுக்கி, ஐயா, சிற்பம் அழகாக இருக்கிறது, உங்கள் கையிலே எவ்வளவு பெரிய கைவண்ணம் இருந்தால் அழகான இந்த சிற்பத்தை செதுக்கி இருப்பீர்கள் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது அந்த சிற்பி சிரித்து கொண்டே அந்த நபரை பார்த்து சொன்னார், ஐயா,
சிற்பம் அழகாக இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் இது முழுவதும் என்னுடைய திறமை அல்ல. இந்த பாறைக்கு உள்ளே முன்பாகவே இந்த சிற்பம் ஒளிந்து கொண்டுதான் இருந்தது. நான் தேவையற்ற பாகங்களை விளக்கினேன், சிற்பம் வெளிவந்து விட்டது என்று சொன்னார். அதே போலத்தான் மனிதர்களான நம் அனைவருடைய மனதிலுமே தெய்வீகம் என்கிற ஒரு பாறை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த பாறைக்கு உள்ளே தெய்வீகத்தினுடைய உச்சம் என்கிற சிற்பமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக தேவையற்ற போட்டி, பொறாமை, வஞ்சனை போன்ற அத்தனை தேவையற்ற பாகங்களையும் அந்த பாறையிலிருந்து நீக்குகிறோமோ அவர்கள் தெய்வீகம் என்கிற சிற்பத்தை தன்னுடைய மனதிலே கொண்டு வருகிறார்கள். ஆக மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோரும் எப்போது தேவையற்ற எண்ணங்களை நம்முடைய மனதிலிருந்து நீக்கி மொத்த நம்பிக்கையையும் இறைவனின் மீது வைக்கிறோமோ எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்று இறைவனை முழுமையாக நம்புகிறோமோ அப்போது நம்முடைய வாழ்வின் ஒரு படி மேலே சொர்க்கத்தை நோக்கி நாம் செல்கிறோம். முதலிலே தெய்வத்தை நாம் வழிபடுவதற்கு முன்பாக, தெய்வத்திடம் நம்முடைய குறைகளை சொல்வதற்கு முன்பாக, இதையெல்லாம் நான் கேட்டேன் இறைவன் கொடுக்கவில்லை என்று குறை சொல்வதற்கு முன்பாக, இவற்றையெல்லாம் கேட்டோமே இறைவனை, அந்த இறைவனின் மீது நாம் நம்பிக்கை வைத்தோமா என்று யோசிக்க வேண்டும். எல்லாம் கேட்கிறோம் இறைவனிடம். நாளை எனக்கு பரீட்சை இருக்கிறது என்று இளம் தலைமுறைகளிலே துவங்கி எனக்கு ஒரு வீடு வேண்டும், எனக்கு பல சொத்துக்கள், வாசல்கள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய பெரியவர்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் கேட்கிறோம். எந்த நேரத்திலும் கேட்கிறோம். கேட்கிறோமே, கேட்ட நாம் 100% நம்பிக்கை வைத்தோமா என்று கேட்டால் அங்கே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒருவேளை இறைவன் செய்யாமல் இருந்தால், ஒருவேளை இறைவன் என்னை கைவிட்டு விட்டால், போன முறை நான் கேட்டு தரவில்லையே, இந்த முறை மட்டும் கேட்டால் தந்துவிடவா போகிறார் என்ற ஐயத்தோடு நாம் கேட்கிறோமே, இவை எதுவும் சாத்தியப்படாத ஒன்று தான். முதலிலே நம்புங்கள். இறைவன் எதையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் கூட, 10 முறை கேட்டு இறைவன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் கூட, என்னை படைத்தவன் அவன், அவனுக்கு தெரியும் எதை தர வேண்டும் என்று. இறைவன் தாயை போன்றவன். தாய்க்கு தெரியும் காய்ச்சல் நேரத்திலே பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும், கஞ்சி கொடுக்க வேண்டுமா அல்லது ஐஸ்கிரீம் கொடுக்க வேண்டுமா என்பது தாய்க்கு தெரியும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மானிடர்களையும் படைத்தவன் இறைவன். அந்த தாய்க்கு தெரியாதா எந்த நேரத்திலே என் பிள்ளைக்கு எது தேவைப்படும் என்று? அதனால் முழுமையாக நம்புங்கள். நான் கேட்டால் இறைவன் கொடுப்பான். ஒருவேளை இந்த பிறவியில் கிடைக்கவில்லையா, அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்று நம்புங்கள். எப்படி ஒரு மண் பானையை பார்க்கக்கூடிய நாம் இந்த மண்பானையை வனைந்திருக்கக்கூடிய குயவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புகிறோமோ, அதே போலத்தான் இந்த உலகத்தை, பஞ்சபூதங்களை, மானிடர்களை, விலங்குகளை, பறவைகளை என்று அத்தனையையும் பார்க்கக்கூடிய நாம் ஏன் இதை படைத்திருக்கக்கூடிய இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று நம்ப தயங்குகிறோம்? அப்படி ஒருவேளை நம்பினாலும் ஏன் மனமார்ந்த ஒரு நம்பிக்கையை திணிக்க தயங்குகிறோம்? நம்பி பாருங்கள். நம்பியவர்களை ஒருபோதும் இறைவன் கைவிடுவதில்லை. ஒருவேளை இந்த முறை கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் உத்தரவாதம் தருகிறேன், ஒரு முறை இறைவன் கேட்டு தரவில்லாத போதும் மீண்டும் நம்பிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக பன்மடங்கு நம்பிக்கைகளை, நன்மைகளை நமக்காக இறைவன் வைத்திருக்கிறான் என்பதுதான் பொருள். நம்பிக்கைக்கு உதாரணமாக சொன்னால், கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நாத்திகன் மலையிலே ஏறுகிறான். 1000 அடி இருக்கக்கூடிய ஒரு மலை, 1000 அடி அவன் ஏறிவிட்டான். ஏறத்தாழ அந்த மலையினுடைய உச்சத்தை அடைகின்ற போது அவனுடைய கால் தடுக்கிவிட்டது. கால் தடுக்கியதிலே மேலிருந்து 200 அடி கீழே வழுக்கி வருகிறான். ஒரு வேர் கிடைக்கிறது, வேரை பற்றி பிடித்துக் கொள்கிறான். அந்த மலையிலே யாரும் கிடையாது. அவனுக்கும் தெரியும்
கடவுளை விட்டால் இந்த இடத்தில் நம்மை காப்பாற்ற யார் ஒருவரும் வரப்போவது இல்லை என்று பார்க்கிறான். வேறும் அந்த அளவிற்கு பலமில்லை, இந்த இடத்திலே இறைவன் தான் நமக்கு பலம் என்று அதுவரை கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த நாத்திகன் நினைக்கிறான். சரி என்று சொல்லி, கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு என்று கத்தினான். பல மணி நேரம் கத்துகிறான். கடவுளும் பார்த்தார், சரி இதுவரைத்தான் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இப்போதாவது நம்மை நம்புகிறானே என்று கடவுள் குரல் கொடுத்தார், காட்சி கொடுக்கவில்லை. பக்தா என்ன ஆயிற்று என்று கேட்டார். அவன் சொன்னான், கடவுளே இந்த இடத்திலே உன்னை விட்டால் என்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள், எப்படியாவது என் உயிரை காப்பாற்றி விடு, நான் உன்னை மட்டும்தான் நம்புகிறேன் என்று சொன்னார். கடவுளுடைய குரல் சிரித்து கொண்டே சொன்னது, அப்பா உன்னை நான் காப்பாற்றி விடுகிறேன், எனக்கு யாதொரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீதான் என்னை முழுமையாக நம்ப போவதில்லையே, நீ என்னை நம்பினால்தானே நான் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று. அவன் சொன்னான், இல்லை இல்லை, நீ ஒருவனைத்தான் நான் நம்புகிறேன், நீ நினைத்தால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று கடவுளுடைய குரல் உடனே சொன்னது, பக்தா நீ என்னை நம்புவது உண்மை என்று சொன்னால் நீ பற்றி பிடித்திருக்கக்கூடிய அந்த வேரிலிருந்து உன்னுடைய கையை விட்டுவிடு என்று. ஒரு கணம் சிந்தித்தான். கடவுளை பார்த்து கேட்டான், கடவுளே வேரிலிருந்து கையை விட்டுவிட்டால் நான் கீழே விழுந்து இறந்து விடுவேனே என்று. அதன் பிறகு அந்த கடவுளின் குரல் கேட்கவே இல்லை. அவன் கடவுளை உண்மையாக நம்பி இருந்தான் என்று சொன்னால், கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்பி இருந்தான் என்று சொன்னால், பற்றி பிடித்திருந்த அந்த வேரிலிருந்து கையை விட்டிருப்பான், இறைவன் என்னை பிடித்து விடுவான் என்று நம்பி இருப்பான். எப்போது வேரிலிருந்து கையை எடுத்தால் நம்மை யார் காப்பாற்றுவது என்று இறைவனின் குரல் கேட்ட பிறகும் சிந்தித்தானோ, அப்போதே இறைவன் அவன் மீதிருந்து நம்பிக்கையை எடுத்து விட்டான். அதனால் தேவையானதை கேட்பதெல்லாம் இரண்டாவது விஷயம், துன்பங்களை எல்லாம் கடவுளிடம் சொல்வது இரண்டாவது விஷயம். துன்பங்களை சொல்கிறோமே, அந்த வினையினை விதைத்தவனே இறைவன் தானே. இந்த துன்பம் இப்போது நமக்கு கிடைத்தால்தான் அந்த துன்பத்திலிருந்து ஒரு பாடத்தை நாம் படித்துக் கொள்வோம் என்று அந்த துன்பத்தை கொடுத்ததே இறைவன் தான். அதை புரிந்து கொள்ளாமல் அதே இறைவனிடம் சென்று எனக்கு பல துன்பங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நீக்கிவிடு என்று நாம் கேட்கிறோம். தாய்க்கு தெரியும் என் பிள்ளை காலை நேரத்தில் எதை சிந்திப்பாள், கல்லூரியிலிருந்து வந்த பிறகு அவளுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்பது தாய்க்கு தெரியும். அதே கடவுளுக்கு தெரியும் என் பக்தன் இன்றைக்கு எதை நினைப்பான், நாளை எதை நினைப்பான், அடுத்த நாள் அவன் எதை என்னிடம் கேட்பான் என்று எல்லாம் கடவுளுக்கு தெரியும். அதனால் கடவுளை நம்பக்கூடிய எண்ணத்தில் முதலில் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் எண்ணத்திலே நம்பிக்கை வைக்கிற போதுதான் அந்த எண்ணம் சிந்தனையாக மாறுகிறது. அந்த சிந்தனையிலே நம்பிக்கை வையுங்கள், அந்த சிந்தனைகள் தான் வார்த்தைகளாக மாறுகிறது. அந்த வார்த்தையில் நம்பிக்கை வையுங்கள், அந்த வார்த்தை தான் உங்களுடைய பழக்கங்களாக மாறுகிறது. பழக்கத்திலே நம்பிக்கை வையுங்கள், அதுதான் வழக்கமாக மாறுகிறது. வழக்கத்திலே நம்பிக்கை வையுங்கள், அந்த வழக்கம்தான் உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடுகிறது. அதனால் எந்த அளவு எம்பெருமானை நம்புகிறோமோ அந்த அளவு நாம் மோட்சத்தின் வாசலை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கிறோம். ஆழ்வார்கள் சொல்கின்ற போது கூட இறைவனை நம்புங்கள் என்றுதான் சொல்லியிருப்பார்கள். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனது அருளை பார்த்திடுவான் என்று சொல்லியிருப்பார்கள். என்ன தெரியுமா, ஒரு மருத்துவனிடம் நாம் செல்கிறோம், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். அந்த மருத்துவன் நம்முடைய வயிற்றை கிழிக்கின்ற போது, நம்முடைய வயிற்றை அறுக்கின்ற போது நாம் அந்த மருத்துவனை நோக்கி எதிர்த்து எதையும் கேட்பதில்லை. உறவினர்கள் உட்பட அனைவரும் மௌனமாக தான் இருக்கிறார்கள். ஏன்? அந்த மருத்துவன் நம் உடலை கிழிப்பதால் நம் உயிருக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று மருத்துவரை நம்புகிறோம். அந்த மருத்துவன் முறையாக அந்த அறுவை
அறுவை சிகிச்சையை முடித்தால் தான் நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் என்று மருத்துவனின் மீது அத்தனை சுமைகளையும் திணிக்கிறோம். நினைத்து பாருங்கள், இறைவனால் படைக்கப்பட்டவன் தான் மருத்துவனே. அந்த மருத்துவனையே நம்பக்கூடிய நாம் நம்மை படைத்த இறைவனை நம்பினால் ஏன் மோட்சத்தை சுலபமாக அடைய முடியாது என்று சிந்தித்து பாருங்கள். எதையுமே நேரான ஒரு கோணத்திலிருந்து பார்ப்பதை விட அந்த கோணத்திற்கு பக்கத்திலே அதை சுலபமாக அடைவதற்கு என்னென்ன வழிகளை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று பாருங்கள். மிக விரைவாக நாம் முக்தி அல்ல, சித்தி கூட அடைந்து விட முடியும். ஒரு காய்ச்சல் என்று வந்துவிட்டால் மருத்துவரிடம் செல்கிறோம், ஊசி போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த ஊசியிலே மருத்துவன் தண்ணீரை வைத்து நம் உடம்பில் செலுத்திலான் கூட அரை மணி நேரத்தில் காய்ச்சல் தீர்ந்ததை போன்று தோன்றும். ஏன்? மருத்துவன் ஊசி அது காய்ச்சலை குறைத்து விடும் என்று நம்புகிறோம். சாதாரண தண்ணி அடைத்தால் கூட மருத்துவனை நம்பக்கூடிய நாம் இத்தனை சுகங்களை தந்திருக்கிறானே, அதையெல்லாம் விடுங்கள். ஒரு மணி நேரம் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே, இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறானே, இதைவிட வேற என்ன பாக்கியம், இதைவிட வேற என்ன புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் நாம் அடைந்து விட முடியும்? அதனால் ஏதோ ஒரு ரீதியில் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளை வைத்து இறைவனை நம்பி பாருங்கள், மோட்சம் நிச்சயம் கிடைக்கும். அப்படி இறைவனை நம்பியவர்தான் அப்பூதி அடிகளார். அப்பூதி அடிகளாருடைய நம்பிக்கைக்கு அளவே கிடையாது. எப்போது பார்த்தாலும் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருந்தார். சிவபெருமானை நினைத்து நினைத்து உருகியதால் அவனுடைய அடியவரான திருநாவுக்கரசரின் மீதும் அன்பினை வைக்கிறார். எங்கு பார்த்தாலும் திருநாவுக்கரசர் என்று எழுதியிருப்பார். அவர் வீட்டில் உள்ள ஒரு அளவுகோலை எடுத்து பார்த்தால் கூட திருநாவுக்கரசர் அளவுகோல். அவர் வீட்டில் உள்ள பசுக்களை எடுத்துக்கொண்டால் கூட அதற்கும் திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்திருப்பார். ஏன்? தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் கூட மூத்த திருநாவுக்கரசர், இளைய திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்திருந்தார். அத்தனை பக்தி. இப்படி அப்பூதி அடிகளாருக்கு திருநாவுக்கரசரின் மீது பக்தி அதிகரித்து கொண்டே செல்ல செல்ல ஒரு நாள் திருநாவுக்கரசரே அப்பூதி அடிகளார் இருந்த ஊருக்கு வருகிறார். அந்த ஊரிலே சாலை ஓரமாக திருநாவுக்கரசர் நடந்து கொண்டே செல்கிறார். மிகவும் வெயில் அடிக்கிறது. அப்படி வெயில் அடிக்கக்கூடிய அந்த சாலையிலே சிவனடியார்கள் எல்லோரும் கூடி நிற்கிறார்கள் ஒரு இடத்தில். திருநாவுக்கரசருக்கு ஒரே அதிர்ச்சி. வெயில் சுட்டரிக்கிறது. இந்த வெயில் இருக்கக்கூடிய இந்த சாலையிலே அரை மணி நேரம் நம்மால் நிற்க முடியவில்லை. ஆனால் சிவனடியார்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் இவ்வளவு நேரம் நிற்கிறார்களே, அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி திருநாவுக்கரசர் பக்கத்தில் போய் பார்த்தால் அங்கே அழகான ஒரு தண்ணீர் பந்தல் இருந்தது. ஒரே மகிழ்ச்சி திருநாவுக்கரசருக்கு. யார் இதை வைத்திருப்பார்? சிவனடியார்கள் எல்லோரும் இந்த வெயில் சுட்டரிக்கக்கூடிய சாலையில் செல்கின்ற போது தங்களின் தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக தண்ணீர் பந்தல் வைத்திருக்கிறாரே, யார் வைத்திருப்பார் என்ற அதிர்ச்சியோடு எப்போதும் யாராவது எதையாவது செய்தால் அதில் தங்களின் பெயரை பொறித்திருப்பார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த தண்ணீர் பந்தல் இருக்கிறது என்றால் இதிலும் இந்த தண்ணீர் பந்தலை அமைத்தவருடைய பெயர் இருக்கும் என்று சொல்லி அந்த தண்ணீர் பந்தலை சுற்றி வந்தார். அதன் எல்லா பக்கத்திலும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறார், நான் தான் திருநாவுக்கரசர், நான் தண்ணீர் பந்தல் அமைக்கவில்லை. அப்படி என்றால் என் பெயரில் இங்கே தண்ணீர் பந்தலை அமைத்தது யார் என்று சொல்லி வியந்து போய் அங்கிருந்த ஒருவரை அழைத்து கேட்டார், ஐயா, இங்கே தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கிறார்களே, இதை அமைத்தது யார் என்று. அவர்கள் சொன்னார்கள், இது அப்பூதி அடிகளார் என்று ஒருவர் அமைத்திருக்கிறார். யாரோ திருநாவுக்கரசரின் மீது அவருக்கு அதிக அன்பு, அதனால் இதற்கும் திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்திருக்கிறார். அவருடைய வீடு பக்கத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி அப்பூதி அடிகளாருடைய வீட்டிற்கு செல்லும் வழியை காண்பித்து கொடுத்தார். திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளாரின் வீட்டிற்கு முன்னால் சென்று நின்றார். அங்கே சென்று அப்பூதி அடிகளாரை அழைக்கிறார்.
அப்பூதியடிகளாரும் ஓடி வந்து பார்த்தால் வீட்டுக்கு முன்னால் யாரோ மங்களகரமாக ஒரு சிவனடியார் நிற்கிறார் என்பது தெரிகிறதே தவிர தான் தெய்வமாக வணங்கக்கூடிய திருநாவுக்கரசர் தான் வந்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் திருநாவுக்கரசரை அப்பூதியடிகளார் அதுவரை பார்த்தது கூட கிடையாது. அவருடைய பெருமைகளை வைத்தே நினைத்து நினைத்து அவரின் மீது அதிக பக்தி கொண்டிருந்தார். அப்பூதியடிகளார் யாரென்றே தெரியாததால் திருநாவுக்கரசரை பார்த்து கேட்டார், ஐயா நீங்கள் யார்? மங்களகரமாக சிவனடியார் வேடத்தில் இருக்கிறீர்களே, பார்ப்பதற்கே ஞானம் முகத்தில் தெரிகிறதே, நீங்கள் யார் என்று கேட்டார். திருநாவுக்கரசர் சொன்னார், சூலை என்கிற மிகப்பெரிய நோயால் ஆட்கொள்ளப்பட்டும் கூட அந்த நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டு உன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேனே, நான் தான் திருநாவுக்கரசர், இது கூட உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டார். அப்பூதியடிகளாருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தான் தெய்வமாக நினைப்பவர் தன்னுடைய வீட்டிற்கே வந்திருக்கிறார் என்று தன்னுடைய கரிய தலைமுடி தலையில் படிய வீழ்ந்து எழுந்து நின்றார். ஐயா வீட்டிற்கு வந்து விட்டீர்கள், இன்றைக்கு நிச்சயமாக எங்கள் வீட்டில்தான் நீங்கள் உணவை அருந்திவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். சரி தன்னுடைய பக்தன் அழைக்கிறானே என்று சொல்லி திருநாவுக்கரசரும் வீட்டிற்குள் செல்கிறார். அப்பூதியடிகளாருடைய மனைவி அறுசுவை உணவுகளையும் தயாரித்து கொண்டிருக்கிறாள். இந்த நேரத்திலே அவருக்கு நினைவு வருகிறது, திருநாவுக்கரசர் உண்ண வேண்டும் என்று சொன்னால் அழகான ஒரு வாழை குருத்து வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார், அப்பா நம்முடைய வாழை தோட்டத்தில் சென்று அழகான ஒரு வாழை குருத்தை அறிந்து வா என்று. மகனுக்கு அதைவிட மகிழ்ச்சி. தான் தெய்வமாக நினைப்பவருக்கு தன் கையால் வாழை குறித்து அறியக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி ஓடி சென்று தன்னுடைய தோட்டத்திலே அழகான ஒரு வாழை குருத்தினை அறிகின்ற போது அதற்குள்ளே இருந்து ஒரு பாம்பு இவன் இறந்து விடக்கூடிய அளவிற்கு இவன் உள்ளங்கையிலே தீண்டி விட்டது. இரத்தம் வழிந்தோடுகிறது. பொருட்படுத்தவில்லை. தன்னுடைய தெய்வத்திற்கு எப்படியாவது இந்த இலையை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு ஓடினான். நல்ல தாய் தந்தையேவ நான் இது செய்யப்பட்டேன் என்று ஒல்லையில் புகுந்த தோட்டத்துள் புக்கும் பெரிய வாழை மல்லலம் குறித்தினும் ஈரவும் பொழுதும் வாழறா ஒன்று அல்லலுற்றழுங்கி சோர் அங்கையில் தீண்டிற்றே என்றிருப்பார் சேக்கிழார். எப்படி வாழை குருத்தை அறிவதற்கு அவன் மகிழ்ச்சியோடு வந்தானோ அதே மகிழ்ச்சியோடு கையில் இரத்தம் வழிந்தோடுகிற போதும் ஓடி செல்கிறான். அந்த வாழை இலையை தன்னுடைய தாய் தந்தை கையிலே கொடுத்த மறுகணமே கீழே சுருண்டு இறந்து விடுகிறான். அப்பூதியடிகளாருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒன்றும் புரியவில்லை. மகனை உலுக்கி பார்க்கிறார்கள். பார்த்தால் உள்ளங்கையிலிருந்து இரத்தம் வருகிறது. மகன் பாம்பு தீண்டி இறந்து விட்டான் என்று தெரிகிறது. மகன் இறந்து விட்டான் என்று இப்போது சொன்னால் ஒரு மரண வீட்டில் நான் உணவை உண்பதா என்று சொல்லி உணவை சாப்பிடாமல் திருநாவுக்கரசர் போய்விடுவாரோ என்று பயந்து இறந்த மகனை துணியால் கட்டி மறைத்து வைத்து விடுகிறார்கள். இப்போது திருநாவுக்கரசரை உண்ண அழைக்கிறார்கள். திருநாவுக்கரசர் சொன்னார், நான் சாப்பிடுவதற்கு முன்பாக எல்லோருக்கும் திருநீர் வழங்க வேண்டும் என்று. முதலிலே அப்பூதியடிகளாருக்கு திருநீர் வழங்கினார். இரண்டாவது அவருடைய மனைவிக்கு திருநீர் வழங்கினார். மூன்றாவது இளைய மகன் சென்று நின்றான். திருநாவுக்கரசர் கேட்டார், மூத்த மகன் எங்கே என்று. மகன் இறந்து விட்டான் என்றும் சொல்ல முடியாது, மகன் இறந்து விடவில்லை என்று பொய்யும் சொல்ல முடியாது. பொய் சொன்னால் கடவுளிடமே பொய் சொன்னதற்கு சமம் என்று நினைத்தார். என்ன செய்வதென்றே தெரியாமல் அப்பூதியடிகளார் சொன்னார், இப்போது இங்கு அவன் உதவான் என்று. எப்படியும் இறந்த மகன் உதவி செய்ய போவது கிடையாது. அதனால் உண்மையே சொன்னார், இப்போது இங்கு அவன் உதவான் என்று. இதை சொன்ன மறுகணமே திருநாவுக்கரசருடைய மனதிலே ஒரு கலக்கம் ஏற்பட்டது. ஏதோ பொய் சொல்கிறார்கள், ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லி மீண்டும் கேட்டார், உண்மையை சொல்லுங்கள், மூத்த மகன் எங்கே என்று. தாயினுடைய பாசம் அவளை கட்டுப்படுத்தவில்லை. அழுது விட்டாள்.
அப்பா, என்னுடைய மகன் இறந்து விட்டான், இறந்த மகனை வைத்துவிட்டு உணவு உண்ண அழைத்தால் நீங்கள் வரமாட்டீர்களோ என்று நினைத்து மகனை மறைத்து வைத்து விட்டோம் என்று சொன்னார்கள். சரி, மகனை காண்பியுங்கள் என்று சொன்னார். மகனை காண்பித்தார்கள். ஒன்று கொலாம் என்று தொடங்கி எம்பெருமானை நினைத்து பதிகத்தை பாடி மூத்த மகனை உயிர் பெற்றெழ செய்தார். நினைத்து பாருங்கள், அன்றைக்கெல்லாம் வெறும் 4 எழுத்து தான். 4 எழுத்திலே குறைந்தது 4 எழுத்தில் ஆரம்பித்து அதிகபட்சம் என்று சொன்னால் 4 வரி வரை தான் ஒரு பதிகத்தை பாடுவார்கள். அப்படி 4 வரியிலே பாடிய பதிகத்திற்கே ஒருவனுடைய உயிரை மீண்டும் எழுப்பக்கூடிய ஆற்றல் இருந்திருக்கிறது அன்றைக்கு. அதுதான் தெய்வீகம். அந்த தெய்வீக உணர்வு இருந்ததால் தான் இன்று பல தேசங்களும் போற்றக்கூடிய தேசீக இந்து சமய நூல்கள் நம்முடைய சமுதாயத்தில் அவதரித்திருக்கிறது. அப்பூதியடிகளாரை, திருநாவுக்கரசரை, காரைக்கால் அம்மையாரை, மாணிக்க வாசகரை என்று பலரை அழைத்து கொண்டே செல்லலாம். 63 நாயன்மார்களை கொடுத்திருக்கிறது நம்முடைய பெரிய புராணம். சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொருவருடைய வரலாறும் ஏதோ ஒரு ரீதியில் இறைவனை எப்படி அணுகியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சாதாரணமான விஷயம் அல்ல. பெரிய புராணத்தை சுருக்கமாக சொன்னால், மனதால் இறைவனை ஒருவன் நினைப்பான் என்று சொன்னால் இறைவன் நேரடியாக வந்து காட்சி கொடுத்தே அவனை முக்தி அடைய செய்வான் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் தான் 63 நாயன்மார்களும். அப்படிப்பட்ட 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நமக்கு சொல்லிக் கொடுப்பது பெரிய புராணம் என்கிற மாபெரும் நூல். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை யாராவது சொல்ல கேட்டாவது இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது? இன்றைக்கு பல இளைய தலைமுறைகளுக்கு பெரிய புராணம் என்று ஒரு நூல் இருப்பது கூட தெரிந்து விடாமல் சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது. பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், இப்படி பல நூல்கள் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, நம் நாட்டிற்கென்று பண்பாடு இருக்கிறது, சித்தப்பாவை, பெரியப்பாவை, அத்தை, மாமா என்ற அனைவரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய உறவு முறையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். இன்றைக்கு பல இளைய தலைமுறைகளும் உறவை தொலைத்து விட்டு நிற்கிறோம். நண்பர்களை தெரிகிறது, உடன் பிறந்தவர்களை தெரிகிறது, அதுவும் சொத்து பிரச்சனை வருகின்ற போது தெரியாமல் போகிறது. அதை தாண்டி அம்மா, அப்பா, உடன்பிறப்பு, நண்பர்களை தாண்டி நமக்கு எத்தனையோ உறவுகள் இருக்கிறது. அவை அத்தனையும் இன்றைக்கு மறந்து போகக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது என்று சொன்னால், ஆரம்ப வயதிலிருந்தே எங்களுக்கு உறவை சொல்லித்தாருங்கள். இந்த உறவால் நமக்கு இத்தனை பயன் இருக்கிறது. உறவு என்பது பணத்தையோ பொருளையோ எதிர்பார்த்து வரக்கூடிய பயன் அல்ல. உறவு இருக்கிறது என்று சொன்னாலே அது நமக்கு பயன்தான். ஏன் தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், 4 பேர் தான் நம்மை சுற்றி இருப்பார்கள். அதை தாண்டி எனக்காக ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்காக நிற்பார்கள் என்ற நம்பிக்கையை உறவு கொடுக்கிறது. அதை தாண்டி ஒவ்வொரு விழாக்கள் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு விழாக்களும் ஏதோ ஒரு பண்பாட்டை உணர்த்துவதற்காக தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பெற்றோர்கள் சொல்லித்தாருங்கள். முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். உத்திரமான இன்றைய தினம் இந்தியாவினுடைய எந்த முனையில் இருந்தாலும் கூட அத்தனை பேரும் ஓடோடி வந்து தன்னுடைய குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தினம் இந்த பங்குனி உத்திரம். அப்படிப்பட்ட பங்குனி உத்திரத்திலே ஒரு சிறியவளாக வேண்டுகோள் விடுகிறேன். எங்கிருந்தாலும் சரி, ஆண்டிற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை நேரில் வந்து சந்தித்து வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. தாய் போன்றது குலதெய்வம். முதலில் வந்து நிற்பவள் குலதெய்வம் தான். இரண்டாவது தான் பிற தெய்வங்கள் எல்லோரும் உறவை போன்று வந்து நிற்பார்கள். அதனால் தான் பாரதியாரே சொன்னார். பாரதியார் கதை எழுதுகின்ற போது ஒரு அண்ணனும் தம்பியும் காற்றுக்குள் வியாபாரம் செய்ய செல்வதை போன்று எழுதியிருப்பார். அதிலே அண்ணன் கேட்பான், தம்பி, காற்றுக்குள்ளே வந்துவிட்டோம், வியாபார பொருட்கள் எல்லாம் வண்டியிலே இருக்கிறது, ஆனால்
காட்டில் ஆங்காங்கே திருடர்கள் இருப்பதை போன்று எனக்கு தெரிகிறது. ஒருவேளை திருடர்கள் வந்து நம்மை அடித்து போட்டுவிட்டு இந்த வியாபார பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று விட்டால் நாம் என்ன செய்வது என்று கேட்பான். அப்போது தம்பி அண்ணனுக்கு தைரியம் சொல்வதாக பாரதியார் எழுதியிருப்பார். காட்டு வழிதனிலே அன்னை கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வீரம்மை காக்குமடா, நிறுத்து வண்டி என்று கள்ளர் நெருங்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் அந்த காலனும் அஞ்சுமடா என்று சொல்லியிருப்பார். காற்றுக்குள்ளே செல்லுகிறீர்கள், திருடன் வந்து விடுகிறான். கண்முன்னே வண்டியை நிறுத்தி உன்னை நான் கொலை செய்ய போகிறேன் என்று சொல்கிற போது கூட குலதெய்வத்தை ஒரு முறை நினைத்து பாருங்கள். அந்த கள்வன் என்ன அந்த நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் முடித்து விடக்கூடிய காலன் கூட நம்மை கண்டு அஞ்சி செல்வான் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இதுதான் தெய்வீக உணர்வு. ஏதோ புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்கிறோம், புண்ணிய நீர்களை எல்லாம் அருந்துகிறோம், புண்ணிய நீர்களிலெல்லாம் நாம் நீராடுகிறோம் என்பது மட்டுமல்ல ஆன்மீகம், என்பது மட்டுமல்ல தெய்வீகம். அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை பார்த்து பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேசியமும் தெய்வீகமும் சேர்ந்த உணர்வினை நாம் அடைய முடியும். அந்த தேசிய உணர்வும் தெய்வீக உணர்வும் வளர்வதற்கு உண்மையான பக்தியை இறைவனிடம் காட்டுங்கள். ஒரு இறைவனை பார்க்கிற போது கண்ணப்பனாருக்கு தெரிந்தது, இரவு நேரத்தில் காவல் நிற்க வேண்டும் என்று நின்றார். அது அவருடைய பக்தி. இரவு நேரத்தில் நான் நிற்கலாமா, ஆலயத்திலே இறைவனுக்கு துணை வேண்டுமா என்று கேட்கவில்லை. மனதிற்கு தெரிந்தது மலையில் உச்சியிலே சிவபெருமான் தனியாக நிற்கிறான் என்று காவல் காக்கிறார் 7 நாட்களாக. அங்கே பழங்களையோ காய்கறிகளையோ தான் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் என்பது தெரியாது. தனக்கு தெரிந்தது பன்றி இறைச்சி தான் செய்தார். தனக்கு தெரிந்தது அதுதான். தனக்கு தெரிந்ததை உண்மையாக செய்தார். கண்கள் விழுகிறது. நாம் என்ன செய்வோம், கல்லிலிருந்து ஒரு கண் விழுந்து விட்டது என்று சொல்லி அதை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம், அவ்வளவுதான். காலம் மாறிவிட்டது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் இன்றைக்கு நடந்த மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் என்று அதை 2 நாட்கள் பகிர்வோம், அவ்வளவுதான், அதோடி முடிந்தது. ஆனால் கண்ணப்பனாருடைய காலத்திலே தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை, அது வேறு. ஆனால் எதுவும் தெரியாமல் இருந்த கண்ணப்பனார் தன் தோழர்களை சென்று அழைத்து வரவில்லை. கல்லிலிருந்து தானே கண் விழுந்தது, இது சாதாரண விஷயம் என்று சென்றிருக்கலாம். கல்லில் ஆல்ரெடி அதில் ஒரு கிழிச்சல் இருந்தது என்று அவர் உணர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் சாதாரணமாக செல்லவில்லை. இறைவனின் கண் விழுந்ததாக பார்த்தார், தன் கண்ணை பிடுங்கி வைத்தார். அதே போலத்தான், அதுதான் பக்தி. உண்மையாக எதை நமக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை செய்கிற போது இறைவன் உண்மையான அருளை நமக்கு கொடுப்பான் என்பதில் யாதொரு சந்தேகமும் கிடையாது. உதாரணமாக சொன்னால் திருநீலநக்க நாயனாரை சொல்லலாம். மிகப்பெரிய சிவபக்தன் தான். முடிந்தவரை ஆலயத்திற்கு அன்னதானம் செய்தார். திருநீலநக்க நாயனாரிடம் இருந்த மிகப்பெரிய சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? 2 தேசியமும் தெய்வீகமும். எப்படி என்றால், இறைவனை ஆழ்மனதில் வணங்கினார், அது தெய்வீகம். அந்த உணர்வால் அடியவர்களுக்கு உதவி செய்தார், அது தேசிகம். இந்த 2ம் திருநீலநக்க நாயனாரிடம் இருந்தது. இறைவனை காலையில் வணங்குகிறார், முடிந்தவரை அன்னதானம் செய்கிறார், தனக்கு தெரிந்ததை மக்களுக்கு சொல்கிறார். இப்படி எல்லா ரீதியிலும் திருநீலநக்க நாயனார் சிறந்து விளங்குகின்ற போது திருவாதிரை நட்சத்திர நாள் வருகிறது. எம்பெருமானுக்கு உகந்த நாள். பூஜைகள் எல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் அவரும் அவருடைய மனைவியும் வீட்டிலிருந்து பூஜை செய்தார்கள். திருநீலநக்க நாயனாருக்கு எவ்வளவு பக்தி உண்டோ, எவ்வளவு ஆழ்மனதிலே இறைவனை நினைத்திருந்தாரோ அதை விட பன்மடங்கு பக்தி கொண்டவர் அவருடைய மனைவி. இருவரும் சிறந்த பக்தர்கள். பூஜைகள் எல்லாம் செய்கிறார்கள். திடீரென்று திருநீலநக்க நாயனாருக்கு தோன்றியது, சரி பூஜைகளை எல்லாம் நாம் சென்று கோவிலிலே செய்து விடுவோம் என்று சொல்லி மனைவியை அழைத்து விட்டு கோவிலுக்கு சென்றார். கோவிலிலே மனைவி பூக்களை எடுத்து கொடுக்க இவர் அர்ச்சிக்கிறார், மனைவி நெய்வேத்தியங்களை எடுத்து கொடுக்க இவர் படையலாக வைக்கிறார். எல்லாவற்றையும் ஒரு மனைவி உடன் இருந்து செய்தாள்.
திருநீலநக்க நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு இல்லற வாழ்க்கையை ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக சிறந்த முறையிலே சொல்லிக் கொடுக்கும். ஒரு கணவனும் மனைவியும் எந்த அளவிற்கு ஒன்றி போக வேண்டும், ஒருவருடைய செயலுக்கு எந்த அளவிற்கு இன்னொருவர் துணை நிற்க வேண்டும் என்பதற்கு ஆக சிறந்த எடுத்துக்காட்டாக பெரிய புராணத்திலே திருநீலநாயக்கனாரை சொல்லலாம். அந்த அளவிற்கு அவருடைய மனைவி சேவை செய்கிறாள், இவர் இறைவனுக்கு படைக்கிறார். எல்லாம் நைவேத்தியங்களை வைத்துவிட்டு திருநீலநக்க நாயனார் என்ன செய்தார்? கண்களை மூடி இறைவனை தியானித்து கொண்டிருந்தார். இவர் கண்களை மூடி தியானிக்க இவருடைய மனைவி என்ன செய்தாள்? கண்ணை திறந்து சிவலிங்கத்தை ரசித்தாள். இறைவனை பார்ப்பதற்காக கோயிலுக்கு வந்திருக்கிறோம், நேரடியாக பார்க்கிறோம். கண்களை திறந்து அந்த இறைவனை கண்கூடாக ரசித்தால் தானே அதன் முழு ஈர்ப்பையும் நாம் அடைய முடியும் என்று சொல்லி அவள் கண்கூடாக இறைவனை ரசிக்கும் போது ஒரு வலையான் வந்து சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. இவள் பார்த்தாள், ஒருவேளை இந்த வலையான் தன் வாயிலிருந்து வரக்கூடிய விஷ பொருளை இந்த சிவலிங்கத்தின் மீது தேய்த்து விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சுகிறாள். எப்படி ஒரு தாயானவள் தன் பிள்ளையை அருகிலே போட்டு உறங்க வைத்துக் கொண்டிருக்கிற போது ஒரு வலையான் குழந்தையின் மீது விழுந்தால், ஐயோ என் பிள்ளையின் மீது வலையான் வீழ்ந்து விட்டதே என்ற பதற்றத்திலே அந்த வலையானை ஊதி அடித்து விடுவாளோ, அதே போலத்தான் சிவபெருமானை குழந்தையாக பார்த்தாள். என் அப்பனின் மீது இப்படி ஒரு வலையான் வந்து அமர்ந்து விட்டதே என்று சொல்லி அவசரத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் வலையானின் அருகில் சென்று ஊதினாள். இதை திருநீலநக்க நாயனார் பார்த்து விட்டார். கண்ணை சரியான நேரத்திலே திறந்து விடுகிறார். மனைவியை பார்த்து கேட்டார், சிவலிங்கம் எவ்வளவு புனிதமான ஒன்று தெரியுமா? அதன் அருகில் கூட நாம் செல்லக்கூடாது, சற்று அடி நீங்கி நின்றுதான் என் பெருமானை வணங்க வேண்டும். நீ என்னவென்று சொன்னால் சிவபெருமானுக்கு அருகில் சென்று ஊதி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எச்சில் சிவலிங்கத்தில் தெரித்திருந்தால் என்ன பாவத்தை நீ சம்பாதித்திருப்பாய் தெரியுமா? எம் பெருமானுக்கு அருகில் சென்று எச்சிலால் நீ அவருடைய புண்ணியங்களை எல்லாம் தொலைத்து விட்டாய். எம் பெருமானின் புண்ணியத்தை தொலைத்த நீ எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். சாதாரண விஷயம்தான். ஒரு வலையார் சிவலிங்கத்தில் விழுந்திருக்கிறது, அதை ஊதி இருக்கிறாள், அவ்வளவுதான். ஆனால் இவர் என்ன நினைக்கிறார்? எச்சில் தரித்து எம் பெருமானுடைய புனிதம் கட்டிருக்குமோ என்று நினைத்து ஆலயத்தில் வைத்தே சொன்னார், இன்று முதல் நீயும் நானும் வேறு, எனக்கு நீ மனைவியும் இல்லை, உனக்கு நான் கணவனும் இல்லை, உன்னை நான் துறக்கிறேன் என்று சொன்னார். இது பக்தி. தான் இறைவனின் மீது எந்த அளவு பக்தி இருந்தால் சாதாரண வலையான் விஷயத்திற்கே மனைவியை துறந்திருப்பார். இப்போது வீட்டிற்கு செல்கிறார், மனைவி கோயிலிலே நிற்கிறாள். கணவன் என்னை எந்த இடத்தில் துறந்தாரோ அதே இடத்தில் மீண்டும் வந்து அழைக்கும் வரை அதே ஆலயத்தில் நிற்பேன் என்று சொன்ன கற்புக்கரசி அவள் அங்கேயே நின்றாள். இவன் மாளிகைக்கு செல்கிறான். இரவு நேரத்தில் உறங்குகிறான். உறங்கி கொண்டிருக்கும் போது எம்பெருமான் காட்சி கொடுத்தார். எம்பெருமான் நல்ல கோலத்தில் காட்சி கொடுத்தால் அவன் மகிழ்ந்திருப்பான். சிவபெருமான் எப்படி தெரியுமா காட்சி கொடுத்தார்? உடம்பெல்லாம் தொழுநோய் வந்து காட்சி கொடுத்தார். உடம்பெல்லாம் கொப்புளமாக இருந்தது அவருக்கு. சீழும் இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது எம்பெருமானுடைய உடலிலே. அப்படி காட்சி கொடுத்தார் கனவில். அதிர்ந்து போனார் திருநீலநக்க நாயனார். எம்பெருமானுக்கா இப்படி ஒரு நிலை என்று நிற்கும்போது எம்பெருமான் தன் உடலின் ஒரு பாகத்தை மட்டும் காண்பித்தார். அது மட்டும் சுத்தமாக இருந்தது. தொழுநோய் இல்லை, சீழ் இல்லை, இரத்தம் இல்லை, சுத்தமாக இருந்தது. இவன் கேட்டான், இது மட்டும் சாத்தியமானதே எப்படி என்று. சிவபெருமான் சொன்னார், சிவலிங்கத்திற்கு உள்ளே நான் அடைக்கலமாக இருந்தேன். என் மீது வலையான் விழுந்தது. உன் மனைவி ஊதிய இடத்தை தவிர அத்தனை இடமும் எனக்கு தொழுநோய் வந்து விட்டது. அவளுடைய காற்றுப்பட்ட இடம் மட்டும் புனிதமாக இருக்கிறது என்று சொன்னால் பக்தியின் உச்சத்தில் இருக்கிறாள் உன்னுடைய மனைவி. அவளை மீண்டும் சென்று நீ மனைவியாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த தொழுநோய் என் உடலை விட்டு நீங்கும் என்று சொன்னார். ஓடி சென்றார். அந்த நேரத்திலே
மனைவியை சென்று அழைத்து வந்தார். என்னை மன்னித்து விடு, உன்னுடைய பக்தியின் எல்லைக்கு எனக்கு அளவு தெரியாது. நீ ஊதியிருக்கலாம், அது உண்மையான பக்தி, நான் தான் உணரவில்லை என்று சொல்லி மனைவியை வீட்டிற்கு அழைத்து வந்தார். இது அன்றைக்கு இருந்த தெய்வீகம். அன்றைக்கு இதை போன்ற தெய்வீக உணர்வுகள் எல்லாம் இருந்ததால் தான் முடிந்தவரை தானம் செய்தார்கள், முடிந்தவரை உதவினார்கள், முடிந்தவரை எம்பெருமானை நினைத்தார்கள். அன்றைக்கெல்லாம் ஒரு மனிதன் 100% வாழ்க்கையை வாழ்கிறான் என்று சொன்னால் அதில் 50% தனக்காக வாழ்ந்தான், 50% பிறருக்காக வாழ்ந்தான். இன்றைக்கு இதில் பிறருக்காக வாழக்கூடிய அந்த 50 விழுக்காட்டினுடைய அளவு குறைந்து கொண்டே செல்கிறது. அந்த நிலை குறைந்து விடக்கூடாது என்று சொல்லித்தான் விவேகானந்தர் அன்றே சொன்னார், என் மகனே, சாவு என்பது தவிர்க்க முடியாதது என்று ஆகிவிட்ட போதிலும் கற்களை போலவும் கட்டைகளை போலவும் கிடந்து சாவதை விட வீரனாக சாவது சிறந்ததல்லவா? அழியக்கூடிய இந்த பூ உலகில் 2 நாட்கள் அதிகமாக வாழ்வதால் உனக்கு என்ன பயன்? துருபிடித்தழிவதை விட தேய்ந்தழிவது மேலானதல்லவா? நரைத்து மூத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாவதை விட பிறருக்காக சிறிதளவேனும் நன்மை செய்து வீரனாக சாவது சிறந்ததல்லவா என்று சொன்னார். அதனால் முடிந்தவரை உதவி செய்வோம். அப்படி உதவி செய்கிற போது இறைவனே நேரடியாக வந்து நம் மீது பற்றினை வைப்பான். நாம் எல்லோரும் உலகத்திலே ஒரு சாதாரண செடியை போன்றவர்கள்தான். ஒரு செடி என்று வைத்துக் கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை ஒரு செடி வளர்கிற போது அந்த உயரம் தாண்ட தாண்ட செடி வளைந்து விடும். அப்போது நாமெல்லாம் என்ன செய்வோம்? செடி வளைந்து விடக்கூடாது என்று சொல்லி ஒரு குச்சியை பக்கத்திலே நாட்டி செடியையும் குச்சியையும் சேர்த்து கெட்டி வைப்போம். ஏன்? இனிமேலாவது இந்த குச்சியை செடியானது பற்றி பிடித்து கொண்டு வளரட்டும் என்று. அதேதான் எம்பெருமானும் செய்கிறான். எம்பெருமானின் பார்வையில் நாம் எல்லோரும் செடிகள். நாம் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைகின்ற போது நம் வாழ்க்கையில் தவறுகளை நோக்கி வளைந்து செல்லக்கூடாது என்று எம்பெருமான் பக்தி என்கிற குச்சியை நம் பக்கத்தில் நாட்டுகிறான். யாரெல்லாம் செடியானது குச்சியை பற்றி பிடித்து வளர்வதைப் போல அந்த பக்தி நிலையை பற்றி பிடித்து வளர்கிறோமோ அவர்களெல்லாம் வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள், தேசியமும் தெய்வீகமும் சேர்ந்த நிலையினை அடைகிறார்கள் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை என்று சொல்லி நிறைவாக எழுந்திரு விழித்திரு கருதிய கர்மம் கைகூடும் வரை சலியாது உழைத்திடு. பிறர்க்கென வாழ்பவர்கள் தான் வாழ்பவர்கள். மற்றவர்கள் நடை பிணத்திற்கு சமமானவர்கள். இருப்பது சொர்க்கமா அல்லது நரகமா என்று யார் கவலைப்படுகிறார்கள்? ஆன்மா என்று ஒன்று இருக்கிறதா அல்லது இல்லையா என்று யார் கவலைப்படுகிறார்கள்? இதோ இந்த உலகத்தில் துன்பம் நிறைந்திருக்கிறது, அதை குறைப்பதற்காக பணி செய் அல்லது அந்த முயற்சியிலே உன் உயிரை விட்டுவிடு. செருக்கு, ஆணவம், பொறாமை, சுயநலம் போன்ற அத்தனையையும் எரித்து உன் மனதை சுடுகாடாக்கு. அப்போது மட்டும்தான் அந்த சுடுகாட்டிற்கு அம்பிகை வருவாள். பிறரை கடை தேற்றுவதற்காக நீ உனது மோட்சத்தையும் தியாகம் செய்வாயாக. அதற்காக நரகம் செல்லவும் தயங்காதே. வாழ்க்கை என்பது சாதாரண ஒன்று அல்ல. எல்லா மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையிலே நேராக சீராக திட்டமிட்டாலும் கூட இறைவன் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உச்சகட்ட நிலை. அவன் எதை தீர்மானிக்கிறானோ அதுதான் நடக்கிறது. இறை பக்தி தான் உண்மையானது, இறுதியானது, உறுதியானது. வாழ்க்கை என்பது போராட்ட களம் அல்ல, வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் பந்தயமும் அல்ல. அனைவரும் ஒரே களத்தில் ஒரே தளத்தில் அவரவர் வெற்றிக்காக யாரையும் பின்னுக்கு தள்ளாமல் முன்னேறும் வாய்ப்புகள் நிறைந்திருக்கின்றன, கைகளில் தவழ்கின்றன. வாழ்க்கையில் யாருடைய தோல்வியின் மீதும் யாருடைய வெற்றியும் எழுதப்படுவது கிடையாது. அதனால் அனைவரும் முயற்சிக்கலாம், அனைவரும் வெற்றி பெறலாம். வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கிறது. நாம் தான் அது தெய்வீகமாகவும் தேசியமாகவும் மாறுவதை தீர்மானிக்கிறோமே தவிர வேறு எந்த சூழலும் நம்முடைய வாழ்க்கையின் தெய்வீக உணர்வை தீர்மானிப்பதில்லை. முடிந்தவரை எம்பெருமானை நம்புங்கள். அதே சமயம் எந்த அளவு நம்புகிறீர்களோ அதே அளவு கடமையையும் செய்யுங்கள் என்று சொல்லி இத்தனை நேரம்
தேசியமும் தெய்வீகமும் என்ற அருமையான தலைப்பிலே எனக்கு பேசுவதற்கென்று ஒரு அரிய வாய்ப்பினை தந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு உரை நிகழ்த்திய நம்மளுடைய சகோதரிக்கு எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்தின்று நம்மளுடைய கைத்தட்டலை செலுத்துவோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையான உரை.